கட் பண்ணி அர்ஜுனோட வீட்ல தான் காட்டுறாங்க. அங்க அர்ஜுன் வந்து கண்ணாடி தொப்பி எல்லாம் போட்டுட்டு கையில ஒரு கேரட் வச்சுட்டு அது கன்னு மாதிரி அவனே அசியூம் பண்ணிட்டு அயானை வந்து ஷூட் பண்றாராமா. அயான் ஒரு வெள்ளரிக்கை வச்சுட்டு அர்ஜுனை ஷூட் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். அர்ஜுனோட அம்மா வந்து சாரி வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் கிட்ட சொல்றாங்க. அதுக்கு வந்து அர்ஜுன் சொல்றான் இது சாந்தியோட ஐடியா தான், அவ தான் எடுத்தா அப்படின்னு சொல்றான். பணத்தையும் அவளே கொடுக்க சொல்ல வேண்டியது தானே அப்படின்ட்டு அர்ஜுனோட அம்மா சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் சேலரி வந்தது எனக்கு தான், அதனால நான் தானே பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் அந்த இடத்த விட்டு போறான். அர்ஜுனோட அப்பாவோட செகண்ட் ஒய்ஃப் தான் இவங்களோட பையன் தான் அயான். சோ வந்து ரெண்டு பேருக்கும் வேற வேற மதர்ஸ் இருப்பாங்க. அதனால அர்ஜுனுக்கு வந்து இந்த ஆன்ட்டி வந்து அந்த அளவுக்கு பிடிக்காது. பட் அயானை வந்து ரொம்ப பிடிக்கும். சோ அதனாலதான் இப்படி பிஹேவ் பண்ணுவான் இவங்க அம்மா கிட்ட. அப்புறம் அவன் போன உடனே அயான் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்றான், நீங்க அவனுக்கு அம்மாவா இல்ல மாமியாரானே தெரியல, பணத்தையும் அவளே கொடுக்க சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு வந்து அர்ஜுனோட அம்மா சொல்றாங்க, முதல்ல உங்க அண்ணன் கிட்ட போய் எனக்கு மருமக மாதிரி நடந்துக்க வேண்டாம்னு சொல்லு, அப்புறம் இந்த மாமியார் தானா காணாம போயிடுவா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து அயான் சொல்றான், அது கண்டிப்பா இம்பாசிபிள், அவர் ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்கலனாலும் சரி அவர் உங்க பிள்ளையாச்சே அப்படின்னு சொல்றான். கண்டிப்பா அவன் ஒரு நாள் ஒத்துக்கிட்டு தானே ஆகணும் அப்படின்ட்டு இவங்க சொல்றாங்க. அதுக்கு அயான் சொல்றான், அவர் ஒத்துக்கலன்னா அவர் பொண்டாட்டி கிட்ட சொல்லி அவர் அடிக்க வைக்கிறேன், எப்படி இருந்தாலும் சாந்தி நம்ம டீம் தானே அப்படின்னு சொல்றான். அதுக்கு இவங்க சொல்றாங்க, நம்ம டீம் எப்பவுமே பெஸ்டா தான் இருக்கும், பாக்குறேன் எத்தனை நாளைக்கு அவன் என்ன வந்து புறக்கணிக்கிறான்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படியே அங்க கட் பண்ணி மாயாவோட அம்மாவை தான் காட்டுறாங்க. மாயாவோட அம்மா வந்து ஒரு கார்ல ஏறி உட்காடுறாங்க. அந்த கார்ல வந்து அவரோட ஹஸ்பண்ட் அஸ்வின் இருக்காரு. அவர்கிட்ட கேக்குறாங்க, நீ வந்து மனுஷனா இல்ல மிருகமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு இவர் சொல்றாரு, நான் மனுஷன் தான், அதனாலதான் மாயாவை இன்னும் நான் வாழ வச்சிட்டு இருக்கேன், மிருகமா இருந்தா அவளை என்னைக்கும் நான் கொண்டு போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, நீ எதுக்கு எனக்கும் என் பொண்ணுக்கும் நடுவில் வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மாயாவோட அப்பா கேட்கறாரு. அதுக்கு வந்து மாயாவோட அம்மா சொல்றாங்க, அந்த தகுதியை நீங்க எப்போ இழந்துட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இவர் சொல்றாரு, உனக்கு வாய் ரொம்ப அதிகமாயிருச்சு, இப்படி எல்லாம் பேசினா உன் வாயை உடச்சிருவேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மாயாவோட அம்மா சொல்றாங்க, உங்களுக்கு இத்தனை வருஷமா பணத்தை பிச்சையா போட்டுட்டு இருக்கிறது யாருன்னு தெரியும்ல, மாயாக்கு எதுவும் தெரியாது, ஒழுங்கா உங்க லிமிட்ஸ்குள்ள இருந்துக்கங்க, இனி என் பொண்ணை நெருங்க நீங்க முயற்சி பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணம் வச்சிருக்க பேகை வந்து அவர் மூஞ்சில விசிறி அடிச்சுட்டு அந்த காரை விட்டு இறங்கி போறாங்க. அப்ப அந்த அஸ்வின் வந்து அவருக்குள்ளே பேசிக்கிறாரு, அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் இவ்வளவு தைரியம் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்படியே அங்க கட் பண்ணி அர்ஜுனை தான் காட்டுறாங்க. அர்ஜுன் வந்து மொபைல்ல வந்து மெசேஜ் டைப் பண்ணிட்டு இருக்கான். தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங், என்னோட வாழ்க்கையில பெஸ்ட் டேனா அது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி மெசேஜ் சென்ட் பண்றான். அப்படியே அங்க சாந்தியை காட்டுறாங்க. சாந்திக்கு வந்து ஒரு நோட்டிபிகேஷன் வருது அவளோட மொபைல்ல இருந்து. அப்ப அவ வந்து மொபைல் எடுக்கிறா. அப்படியே அங்க கட் பண்ணி மாயாவோட வீட்டுல காட்டுறாங்க. மாயா வந்து அந்த வாட்ச் பாக்ஸ்ல இருந்து அந்த வாட்சை வந்து கையில எடுக்கிறா. அப்ப வந்து அர்ஜுனும் சாந்தியும் அந்த மால்ல பண்ண விஷயம் எல்லாம் அவளுக்கு ஞாபகம் வருது. அந்த வாட்ச் அப்படியே தூக்கி போடலான்னு வரும்போது அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு எடுத்து போனை பார்த்தா அர்ஜுன் தான் அவளுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். அர்ஜுன் ஒரு மெசேஜ் டைப் பண்ணால அதை வந்து இவளுக்கு தான் அனுப்பியிருக்கான். அதை பார்த்த உடனே அவ்வளோ ஆங்கர் லெவல் ஹைல இருந்த மாயா வந்து அப்படியே ஆஃப் ஆகி ரொம்ப சந்தோஷமாயிடுறா. அப்படியே வெக்கப்படுற மாயா அங்க கட் பண்ணி அப்படியே சாந்தியை காட்டுறாங்க. சாந்திக்கு வந்து அயான் தான் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். அதை பார்த்துட்டு ஸ்டூபிட் அயான், இவனுக்கு இந்த ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்பலன்னா தூக்கம் வராது அப்படின்னு சொல்றா. மறுபடியும் அங்க கட் பண்ணி மாயாவை காட்டுறாங்க. மாயா டைப் பண்றா, எனக்கு நீ தேங்க்ஸ் சொல்ல வேண்டாம், உன் கதைக்கு நீ தான் ஹீரோ, சோ உனக்கே நீ தேங்க்ஸ் சொல்லிக்கோ அப்படின்னு டைப் பண்ணி சென்ட் பட்டன் அமுக்கலான்னு வர. ஆனா அவ சென்ட் பண்ணவே இல்லை. மறுபடியும் அவளுக்கு வந்து வேதாள முருங்க மரம் ஏறின மாதிரி அர்ஜுனும் சாந்தியும் அந்த ஷாப்பிங் மால்ல நடந்துகிட்ட விதம் தான் ஞாபகம் வருது. சோ மொபைல் அப்படியே தூக்கி போட்டுட்டு டேப் எடுக்கிறா. டேப் எடுத்து அந்த டேப்ல வந்து அவங்களோட போட்டோஸ் இருக்கு, அதை பார்த்துட்டு இருக்கா. அப்ப மாயாக்கு மாயாவோட அம்மா சொன்னதான் ஞாபகம் வருது, அர்ஜுனுக்கு ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கல்ல, அது ஞாபகம் வருது. அப்புறம் அந்த டேபை வந்து கீழே வச்சுட்டு, ஓ மை காட் எனக்கு என்ன ஆச்சு, எனக்கு ஏன் அர்ஜுன் ஞாபகமாவே இருக்கு, திஸ் இஸ் நாட் ரைட், ஐ ஹேவ் டு டூ சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்து ரியாக்கு கால் பண்றா. ரியா கிட்ட சொல்றா, நாளைக்கு மனோகரோட அசிஸ்டன்ட் சாந்தியை வந்து என்னோட ஆபீஸ்ல பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு காலை வந்து கட் பண்ணிடுறா. அப்படியே கட் பண்ணி அங்க இருந்து சாந்தியோட வீட்டுல தான் காட்டுறாங்க. சாந்தி வந்து அர்ஜுனும் மாயாவும் இருக்கிற போட்டோவை எடுத்து அதை வந்து கட் பண்றா நடுவுல. இப்ப இந்த மாயா அவுட் அப்படின்னு சொல்லிட்டு மாயா போட்டோவை கட் பண்ணி தனியா வைக்கிறா. அப்ப வந்து அவளோட கையிலேயே வந்து கட்டாயிருது. கட்டாயி அந்த பிளட் வந்து மாயாவோட போட்டோல இருக்கிற முகத்துல மேல படுது. கொஞ்ச நேரம் கழிச்சு சாந்தி வந்து ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. அப்ப வந்து சாந்தியோட தம்பி சொல்றா, ராத்திரில 2 பேர் தான் முழிச்சிட்டு இருப்பாங்க, பைத்தியங்க இன்னொன்னு ஆந்த அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து சாந்தி வாயை மூட்டு தூங்குறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல எது தூக்கி எறிறா. அப்புறமா அங்க இருந்து கட் பண்ணி அர்ஜுனை காட்டுறாங்க. அர்ஜுன் வந்து சாந்திக்கு கால் பண்றான். சாந்தி கால் அட்டன் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்றேன். அதுக்கு வந்து அர்ஜுன் சொல்றான், கொஞ்சம் மரியாதையா பேசணும், அன்பா பேசணும், அதெல்லாம் இல்ல, எடுத்தோடனே சொல்லு அப்படின்னு சொல்றேன். சாந்தி சொல்றா, நீ வளர்றதை நிறுத்து ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றா. அதுக்கு அர்ஜுன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கறான். சாந்தி சொல்றா, இந்த பிரசன்டேஷன் வந்து 1 வாரத்துக்கு அப்புறம் தான் சப்மிட் பண்ணணும், ஆனா அவங்க மாயா மேம் கால் பண்ணி எனக்கு நாளைக்கு காலைல 10 மணிக்கு சப்மிட் பண்ண சொல்லிட்டாங்க. அதுக்கு அர்ஜுன் சொல்றான், வாழ்க்கையில முன்னேறணும்னா இந்த மாதிரி தான் கஷ்டப்பட்டு உழைக்கணும் சாந்தி அப்படின்னு சொல்றான். சரிவா, இப்ப 2 பேரும் போறோம், ரோட்டு கடையில டீ குடிக்கிறோம், அப்பதான் பக்காவா வேலை செய்யும் அப்படின்னு அர்ஜுன் சொல்றான். அதுக்கு சாந்தி சொல்றா, என் மூளையை கூல் பண்ணிக்கிறதுக்கு கூட எனக்கு இப்ப டைம் இல்ல, நீ வேணா போய் என்ஜாய் பண்ணு போ அப்படின்னு சொல்றா. அதுக்கு அர்ஜுன் சொல்றான், நேற்று நடந்த ஈவெண்ட்டுக்கு நான் வந்து உனக்கு பார்ட்டி கொடுக்கவே இல்லை, வா போலாம் ஒழுங்கா அப்படின்னு சொல்றான். அதுக்கு சாந்தி வரவே முடியாது, எனக்கு சுத்தமா டைம் இல்ல, நீ போய் உன் தனியா என்ஜாய் பண்ணிக்கோ பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறா. கால் கட் பண்ணிட்டு சொல்றா, இந்த குயின் பி இருக்காளே அவ மட்டும் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பா இப்ப வீட்டுல அப்படின்னு சொல்றா. அப்படியே அவங்க கட் பண்ணி மாயாவோட வீட்டுல தான் காட்டுறாங்க. மாயா தூங்காம அவங்க வீட்டு ஊஞ்சல்ல வந்து ஆடிட்டு இருக்கா. அப்ப அர்ஜுனும் சாந்தியும் ஒன்னா இருந்த எல்லா மூமெண்ட்ஸும் நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. அவ ஆபீஸ்ல ஆல்ரெடி சாந்தி ஒரு தடவை வந்திருப்பா. அதுல இருந்து இப்ப ஷாப்பிங் மால்ல நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அவ அப்படியே நினைச்சு பார்த்துட்டு அப்படியே அந்த ஊஞ்சல்ல ஆடிட்டு இருக்கா. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் சீக்கிரமா போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய் பாய்.